தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜோயல் சாப்டர் 2 verse 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க அநேக பயத்தோடு காணப்படலாம், அநேக கவலையோடு கூட காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்துல உங்களை பயமுறுத்தும்படிக்கு அநேக சக்திகள் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றன. உலக பிரகாரமான காரியங்களை கேட்கும் பொழுது, நீங்கள் பத்திரிகைகளை செய்தியை வாசிக்கும் பொழுது, தொலைக்காட்சி பெட்டிகளை செய்திகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அநேக பயம் ஏற்படலாம். அதோடு மாத்திரமல்ல, மருத்துவர்கள் கொடுக்கிறதான செய்திகளை கேட்கும் பொழுதும் பயம் ஏற்படலாம். Dear children of God, you might have a lot of different kinds of fear and anxieties in your life. When you watch the television news, the news are not good. They frighten you. When you were waiting for the medical report from the doctor, you are so frightened and so worried about the results, what you are going to see. But the Lord God says, fear not, O land. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்படாதீங்க. பயம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஒரு காரியம். காரணம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பயத்தை மாற்றும்படிக்கு இந்த உலகத்திலே வந்தார். நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று ஆண்டவர் கேட்கிறார். Our Lord Jesus Christ came into this world to get rid of the fear out of your mind. He is asking, why are you afraid? Get rid of your fear from your mind. Believe in Jesus. That is what He wants today, in this month also. You may face a lot of things in your life that will frighten you. Don't worry about it. Don't get your mind to involve in the fear from the devil. ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பயம் தேவைதான். பிசாசு கொண்டு வருகிற பயத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், மகிழ்ந்து களி கூறு. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. Rejoice in the Lord. We need to be rejoicing in the presence of God. The word of God says, when you rejoice in the presence of God, it is your strength. ஆண்டவருக்குள் நீங்கள் களி கூற வேண்டும். ஆண்டவருடைய விசுவாச வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் களி கூற வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன். The Lord has done marvelous things in your life. When you look back about your life, you will see that the Lord has done marvelous things in your life. So you need to be rejoicing in the presence of God, believing that He is going to do greater things in the days to come. உங்க வாழ்க்கையில வருகிற நாட்களில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் பெரியவர். எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் பயத்தை மாற்றினார். அவனுடைய வாழ்க்கையில அவன் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். Whatever you have lost, God is going to restore it in the month. So do not be afraid. Rejoice in the Lord. God is going to give you back everything that you have lost in your life. Rejoice. நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோக பிதாவே, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், யூதா ஜனங்கள் வாழ்க்கையில நீர் எப்படி திரும்ப கொடுத்தீரோ அப்படியே இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் பயத்தை நீக்கி போடும். அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கட்டளையிடும். அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும்
திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருளும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஒரு அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக அமையும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு.